தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை ஆரிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஐனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கம் செய்ய ஒருவர் வந்தாராம். அவர் பிரசங்கத்தை தொடங்கும் போது, நான் ஒரு கேவலமான பாவி, ஆயினும் உங்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்றாராம். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர், ஐயா, உங்களை கர்த்தர் அனுப்பியதாக நீங்கள் சொல்வது நம்பத்தக்கதாக இல்லை. எங்களுக்கு பிரசங்கிக்க ஒரு கேவலமான பாவியை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாராம். அநேகர் தங்களை பாவிகள் என்றும் தங்களை ஒன்றுக்கும் உதவாத குப்பைகள் என்றும் அறிக்கையிட்டுக் கொள்வதால் தேவனுடைய விசேஷ கிருபை கிடைக்கும் என எண்ணுகின்றார்கள். சிலர் தங்களை பாவிகள் என்ற தாழ்நிலையில் அழைத்துக் கொள்வதால் தாங்கள் பாவிகள் என்ற நிலையில் செய்யும் பாவங்களை தேவன் சீரியஸாக எடுத்துக் கொள்ள மாட்டார் என நினைக்கின்றனர். அநேகர் தங்களை பாவிகள் என்று அழைத்துக் கொள்வதால் தான் தொடர்ந்து பாவிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். நம்மை பாவிகள் என்ற தாழ்நிலையில் இருந்து பரிசுத்தவான்கள் என்ற உயர் ரக நிலைக்கு கொண்டு வரவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் நம்மை பரிசுத்தவான்களாக்கி இருக்கும் போது நாம் நம்மை பரிசுத்தவான்கள் என்ற தரிசனத்தோட பார்க்க வேண்டும். கான்ஸ்டபிள் என்ற நிலையிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஆக்கப்பட்ட ஒருவர் நான் வெறும் கான்ஸ்டபிள் தான் என்று கூறிக்கொண்டிருந்தால் அவர் இன்ஸ்பெக்டருக்கு ஏற்ற கடமையை சரியாக செய்ய முடியாது. குப்பைகளாகிய நம்மை கர்த்தர் விசுவாசத்தின் வாயிலாக விலையேற பெற்ற கற்களாக மாற்றி இருக்கின்றார். அந்த தரத்திற்கேற்ப நாம் நடக்க கவனமாய் இருக்க வேண்டுமே அன்றி குப்பை குப்பை என கூறி நாம் குப்பைகளைப் போல வாழக்கூடாது. நாம் கடந்த கால பாவிகளாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக பெற்றது உண்டானால் இப்பொழுது நாம் பரிசுத்தவான்களே. வேதம் நம்மை தேவனுடைய சந்ததி என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் அழைக்கின்றது. நாம் அந்த உயர்நிலைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற பரிசுத்த தகுதிகளோடு வாழ்ந்து காட்ட முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக பாவி பாவி என்று கூறுவதிலேயே திருப்தி கண்டால் ஒருபோதும் தேவ நோக்கத்தை எட்ட முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சிலுவை பலியின் காரணமாக நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டோம் என்ற உணர்வை பெற்று நாங்கள் பரிசுத்தர் என்ற உணர்வுடன் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.